ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பெட்டிக்கடை பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தி கிட்ஸு அண்டு பெற்றாதான் பிள்ளையா அப்படிங்கிற படங்கள் வரிசையில் ஒரு உண்மை கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி. அதாவது அசாம் மாவட்டத்தில் ஒரு காய்கறி வியாபாரி ஒரு ஏழ்மையான காய்கறி வியாபாரி ஒரு நாள் வியாபாரத்துக்கு வண்டியை தள்ளிட்டு ரோட்டில் போயிட்டுருக்காரு. அவரோட பேர் சோபாரன். தள்ளிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு அழுகுரல் கேட்குது. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே அங்கே இல்லை. நல்லா தொலைவி பார்க்குறப்ப ஒரு குழந்தை குப்பை தொட்டிகிட்ட கிடக்குது, பெண் குழந்தை. மறுபடியும் நல்லா சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே யாரையுமே காணோம். அந்த குழந்தைய தனிமையில் விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. 30 வயசு மதிக்கத்தக்க அவருக்கு கல்யாணம் ஆகலை. குடும்பத்தில் யாரும் இல்லை அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணுறதுக்கு. அவர் அந்த குழந்தைக்கு ஜோதின்னு பேர் வச்சு வளர்த்து வராரு. ஏழ்மையான நிலையிலையும் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு பள்ளியில் சேர்த்து விட்டு பள்ளி படிப்பு முடிக்க வைக்கிறாரு. தொடர்ந்து காலேஜுக்கும் அனுப்புகிறாரு. காலேஜுக்கும் அனுப்பி நல்ல பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்ச பிறகு அடுத்த கட்டமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் பரீட்சை எழுத வச்சு அந்த பொண்ணு முதல் இடத்துல தேர்வாகிறாங்க. தேர்வானதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகிறாங்க. கைமாறா என்னன்னு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவர் அப்பாவாக ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அந்த பொண்ணு அவரை அழகு பார்க்குறாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பெண் பிள்ளைகள் தான் அப்படின்னு பொண்ணு தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை ஒரு கட்டு கீரையாக சம்பாதிக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண் பிள்ளைன்னு அலட்சியமாக அவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவரை நல்லபடியாக உட்கார வச்சு சம்பாரித்து அழகு பார்க்குறாங்க அந்த குழந்தை. இதில் என்ன தெரியுதுன்னா, மனிதநேயம் மறிக்கவில்லை. மனிதநேயம் ஏதோ ஒரு வடிவத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறேன். பெண் பிள்ளைங்களை பெற்றவனும் யாருமே உதாசீனப்படுத்திடாதீங்க. கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.